இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நாகப்பட்டினம் ஸ்டைல்ல இறால் தொக்கு செய்ய போறோம். இறால் தொக்கு செஞ்சோம்னா ரொம்ப நேரம் வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம நான் சொல்ற டிப்ஸ் மாதிரி கேட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இறால் தொக்கு எங்க கடையில எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இறால் தொக்குக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் 25 கிராம், மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், சோம்பு 10 கிராம், அன்னாச்சி மொக்கு 1, பட்டை 4, கிராம்பு 3, வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 200 கிராம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1 கைப்பிடி, கல்பாசி 1 கிராம், வரமல்லி 50 கிராம், கடலெண்ணெய் 200 ml. தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். தொக்குக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். வரமல்லி 50 கிராம் எடுத்திருக்கோம், வரமிளகாய் 25 கிராம் எடுத்து வச்சிருக்கோம், மிளகு 10 கிராம் எடுத்து வச்சிருக்கோம், சீரகம் 10 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், சோம்பு 10 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், அன்னாச்சி பூ 1 எடுத்து வச்சிருக்கேன், கிராம்பு 3 எடுத்து வச்சிருக்கேன், சின்ன பட்டை 4 எடுத்து வச்சிருக்கேன், கல்பாசி 1 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டோம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு போட போகிறோம். கடலெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம். 200 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு சோம்பு போடுறேன். சோம்பு ஒரு 10 கிராம், கல்பாசி 1 கிராம், பெரிய வெங்காயம் பொடிசாக அடிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரலையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 200 கிராம் போடுறேன். 200 கிராம் தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு 50 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ போட போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரலையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா 100 கிராம் போட்டுக்கலாம். இந்த மசாலா எந்த ரெடிமேடு மசாலாவும் கலக்காமல் நம்ம அரைச்ச மசாலா போட்டிருக்கோம். வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேணாம். இந்த மசாலா மட்டும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மசாலா போட்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இங்கே தலை ஓடு எல்லாம் எடுத்துட்டு இந்த முதுகில் ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பை ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அது மண் மாதிரி நரன்னு இருக்கும். இல்லைன்னா கசப்பு வரும், ஆனால் வயிற்று வலியெல்லாம் வரும். அதனால் நாங்கள் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த இறால் போட்டுக்கலாம். இறால் போட்டாச்சு, நல்லா பெரட்டி விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இறால் போட்டு நல்லா விரட்டி விட்டாச்சு. அது கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். ஏன்னா இறாலில் தண்ணி நிறையா வரும், அதனால் கம்மியான தண்ணி ஊற்றிருக்கேன். பெரிய இறாலாக இருந்துச்சுனாக்கா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிங்க. சின்ன இறால்னால் ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கிங்க. இறால் ரொம்ப வெந்துருச்சுனாக்கா ரப்பர் மாதிரி ஆகிடும். 10 நிமிஷத்துலேயே ப்ரான் வெந்துடும். இறால் நல்லா வெந்துருச்சு பாருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். இறால் நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டா இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். எங்கள் ஹோட்டலில் நாங்கள் இப்படி தான் இறால் கிரேவி செய்வோம். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெடிமேட் பொடி எதுவும் இல்லாமல் சொந்த கைப்பக்குவத்தில் நாங்கள் மசாலா அரைக்கிறோம். எங்கள் கடையோட லொக்கேஷன் ஈரோடு இந்திரா நகர் பச்சைப்பாளி பிரிவு, கரூர் ரோடு. கான்டாக்ட் பண்ணுற நம்பர் 90 95 150 989. நம்பி வாங்க, வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க. நன்றி, வணக்கம்.